நேத்து கரூர்ல தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகும்போது நடந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பா, யார சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் டேட்டா அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவு நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க குற்றம் யாரு மேலன்னு. நான் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு, எப்படி அங்க 27,000 பேருக்கு மேல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அது தாவேக்கா கொடியோட தளபதியே கேட்டிருப்பாரு. தளபதி விஜய கேட்கிறாருங்க, என்னன்னா ஆம்புலன்ஸ் அது நம்ம தாவேக்கா கொடியோட ஆம்புலன்ஸ் வருதுன்னு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எடப்பாடி அவர் கேட்டிருக்காரு, அது எப்படிங்க நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளவு கூட்டம் இருக்கும், அந்த கூட்ட நெரிசல நீங்க எதுக்கு ஆம்புலன்ஸ் விடுறீங்க? நாங்க தான் பிரச்சாரம் பண்றோம்னு தெரியுது இல்ல, அப்படியே சுத்தி போக வேண்டியது என்ன, இங்கிட்டே தான் வண்டி விடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று கரூர்ல நடந்த பிரச்சாரத்துல ஆம்புலன்ஸ் வந்ததை பத்தி அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருங்கிற வீடியோவை நீங்களே பாருங்க. நான் வருகின்ற பொழுது விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் 173 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்து அவர் அந்த கூட்டத்தையே பேசுறது தொலைக்காட்சியில் பாருங்க. இதெல்லாம் ஒரு சந்தேகம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். எவ்வளவு மெச்சூர்டான ஆன்சர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? இருந்தாலும் பத்திரிகையாளர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. தாவேக்கா 10,000 பேர் தான் வருவாங்கன்னு பர்மிஷன் கேட்டாங்க, ஆனா இங்க 27,000 பேர் வந்திருக்காங்க, அது தாவேக்காவோட தப்பு தானே நிருபர் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம முன்னாள் முதல்வர் என்ன பதில் சொல்லியிருக்காரு நீங்க பாருங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து 10,000 பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரஸ் லிஸ்ட்ல 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்? 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பேன் என்று தான் நான் கருதுகிறேன். எங்க 27,000 பேர் வந்திருக்காங்க மக்கள். அந்த நாட்டில் போய் கரண்ட கட் பண்றீங்க விஜய் பிரச்சாரம் பண்ணும் போது, அதுவும் இருட்டுல. உங்களுக்கே இது தப்பாகும், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் உங்களுக்கே தோணாதா? கூட்டத்துல இந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தளபதி மேல செருப்பை வெறுத்து நிறைய பேர் வீசினாங்களாம், திமுக காரங்க நிறைய பேர் உள்ள போந்திருந்தாங்களாம் அந்த கூட்டத்துக்குள்ள. இவ்வளவு விஷயங்கள் இது நடந்திருக்கு, இது யாருக்கும் நமக்கு தெரியல. அவர் சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. நான் சொல்றது போயினா இவர் சொல்றது அப்ப என்ன? விஜய் பேசி முடிச்ச உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நேற்று விஜய் கூட்டத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு செருப்பு வீசப்பட்டுச்சு. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அந்த கரும்பு பாவங்க பார்க்க முடியலங்க, அவ்வளவு மரண ஓலங்கள்ங்க. கரூரே சூதாராயிருங்க. மீடியாக்கள் எல்லாமே மொத்தமா மாறிறாங்க. ஏன் செருப்பு வீசப்பட்டுச்சுன்னா கூட்டத்துக்குள்ள திமுக போந்திருக்கான அர்த்தம். செருப்பு வீசப்பட்டிருக்குன்னா கூட்டத்துக்குள்ள திமுக ஊடுருவி இருக்காங்க அப்படிதான் நம்மளால எடுக்க முடியுது. அதே மாதிரி விஜய் பேசி முடிச்ச உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனே அங்க காவல்துறையினர் தடியடி நடத்திருக்காங்க. வீடியோ இருக்கு. ஏன் தடியடி நடத்த வேண்டிய தேவை என்ன? விஜய் பேசி முடிச்சுட்டார், அவன் கலைஞ்சு கூட்டு போறான். விஜய் பேசுற வரைக்கும் நடக்காத அசம்பாவிதம் விஜய் பேசிட்டு போன பிறகு நடக்குது அப்படின்னா நம்ம சந்தேக கண் கொண்டு தான் பார்த்தாலும் வேற வழி இல்ல. விஜய் பேசி முடிச்சுட்டு போறார், அது பிறகு தடியடி நடக்குது. போலீஸ்க்கு முதல்ல மக்கள் மேல கை வைக்கிறதுக்கு யாருங்க பர்மிஷன் கொடுத்தது? நீங்க பாக்குற இமேஜஸ் நேற்று நடந்த இன்சிடென்ட் கிடையாது. நம்ம உண்மை என்னவோ அதுதான் போடுவோம். நான் இந்த கண்டென்ட் ரிலேட்டடா இந்த லக்டி சார்ஜ் பத்தி பேசுறதுனால இது ஒரு நார்த்தில் நடந்த சம்பவம், அதனால அந்த இமேஜஸ் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். அதுக்காக ரிசர்ச் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். திமுகவின் சில பிரதிநிதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடியடிலாம் நேற்று நடக்கவே இல்லை, அது தாவேக்கா கிளப்பி விட்ட வதந்தின்னு. ஆனா உண்மையா தடிநடி நடந்துச்சு. அதோட உண்மையான வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. மனுஷன்னு கூட பார்க்காம ஈவு இறக்க இல்லாம எப்படி அடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏங்க நீங்க கரெக்டான இடத்த கொடுத்திருந்தா எதுக்குங்க இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க போகுது? கவர்மெண்ட் கரெக்டா அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு இடம் கொடுக்கலையே, குறுகிய இடத்துல கொடுத்திருக்காங்க அந்த இடத்த. தளபதி விஜய் அவர்களுக்கு ஏன் குறுகிய இடம் கொடுத்தீங்கன்னு பிரஸ் முதல்வர் அவர்கள்ட்ட கேட்டப்ப முதல்வர் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு? எதுவுமே சொல்லிங்க. பிரஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணாம அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. இது என்ன நியாயம்? அவருக்கு சொல்லி இருக்கணும் அட்லீஸ்ட் இதுதான்ட்டு. ஒரு முதல்வர் மீடியாவே மதிக்கலைன்னா என்னங்க இது? சில பேர் வருவானுங்க கமெண்ட்ல, தம்பி இப்படிலாம் சொல்லல அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்க பாருங்க. அவர் நினைச்ச ஆன்சர் பண்ணிருக்கலாமே, ஏன் பதில் சொல்லல? அப்ப அவருக்கு தெரியுது
எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்குங்க. அசம்பாவிதம் நடந்து 10 நிமிஷத்துல டக்குன்னு மீடியாக்கு போறாங்க, அமைச்சர் போறாரு, முதல்வர் டக்குன்னு வராரு. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்களே. 10 நிமிஷத்துல போய் ஜிக் நடக்குது. சம்பவம் நடந்ததா சொன்னேன். விதின் ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கேமரா கூட இவ்வளவு கிரௌட தாண்டி அங்க எப்படி போக முடியுது? அதே ஒரு கேள்விக்குறியில. செந்தில் பாலாஜி போறாரு. அடுத்தது செந்தில் பாலாஜி போறாரு. எப்படி அவரால் போக முடிஞ்சது? எப்படி இதுக்கு மட்டும் தகவல்கள் இவ்வளவு கடகடன்னு பரவுது? முதல்வர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு எப்படி பரவுது? எப்படி இது பிராக்டிகலா இஸ் இட் பாசிபிள்? டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. கரூர் பக்கத்துல இப்படி 4 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. 4 டிஸ்ட்ரிக்ட்ல 4 ரிப்போர்ட்டர்ஸ் இங்க வந்துருங்க. அங்கதான் அப்படிதான் அசைன்மெண்ட் அலாட் பண்ணுவோம். அடுத்த சென்னையில இருந்து 2 ரிப்போர்ட்டர்ஸ் போங்க. இப்போ 6 ரிப்போர்ட்டர்ஸ் 6 கேமராமேன் அங்கே இருங்க. வெவ்வேறு ரியாக்ஷன் எடுங்க. மைக் அடிச்சு விடுறத நீங்க எடுங்க. இப்படிதான் நடந்துட்டே ஒழிஞ்சு நீங்க போய் ஹாஸ்பிட்டல் இருங்க அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி யூனிட் போட முடியுமாங்க? ரெண்டாவது இவ்வளவு கிரௌட்ல இருந்து இவ்வளவு பேர் டக்குன்னு எப்படி அங்க போக முடியும்? இதுவும் இதெல்லாம் நம்மளோட கேள்விகள். ரெண்டாவது எப்படி டப்புன்னு மினிஸ்டருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வர முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி இது எப்படி இந்த தகவல்கள் இவ்வளவு வேகமா பரவுது? இந்த தகவல் ஏன் வந்து தாவேகாவுக்கு பரவாயில்லையா? அவங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுக்கு இந்த தகவல் போயிருக்காதா? அப்ப ஏன் அவங்க இன்னும் போக முடியல? சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா செய்திகள் வருது, சிஎம் போய் பாருங்கன்னு சொல்றதா செய்திகள் வருது. செந்தில் பாலாஜி போறாரு. இந்த தகவல் சிஎம்க்கு போனது ஏன் விஜய்க்கு போயிருக்காதா? இவரு கேட்கறது கரெக்ட் தானே மக்களே? நீங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க. சும்மா நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு கற்பல் ஏதாவது பேசுவோம், சோசியல் மீடியா ஏதாவது காட்டுவோம், அதை பார்த்து நம்பிட்டு இருப்போம். சோசியல் மீடியா எல்லாமே அவங்களுக்கு வேலை போயிட்டாங்க. மீடியாவும் தான், ரிப்போர்ட்டர்ஸும் தான். ஆனாலும் ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் உண்மையா இருக்காங்க. எது உண்மையோ அதைத்தான் பேசுறாங்க. அவரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது என்ன நீங்களே பாருங்க. டைரக்டா செந்தில் பாலாஜி பாத்துக்கலாமா? அதான் இதுங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா செந்தில் பாலாஜி நிறைய போய் பார்க்க சிஎம் சொல்லி போய் பார்க்கணும். இல்ல செந்தில் பாலாஜி போய் பார்க்கறாருல. என்னுடைய கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு சென்ற இந்த தகவல் ஏன் விஜய்க்கு போய் சேர்ந்திருக்காதா? ஏன் விஜய் ஆட்கள் யாருமே போல? எப்படி எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் டக்குன்னு போனாங்க? எப்படி கொடிக்கட்டின ஆம்புலன்ஸ் போயிருக்குது? அடுத்து ஒரு ஹாட் நியூஸ் சொல்லவா மக்களே? நேத்து ஒருத்தன் சன் நியூஸ்ல இன்டர்வியூ கொடுத்தான். ரொம்ப பேசினா, தளபதி பத்தி தப்பா பேசினா. இந்த மாடான் நடத்துல போய் செத்து போனாங்க அப்படி இப்படி பயங்கர எமோஷனலா பேசினா. சரி, நான் கூட நம்பிட்டேன், சரி இவனுக்குள்ள இவ்வளவு அனுதாபம் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, அது இப்பதான் தெரியுது, அவன் டிஎம்கே ஆளுன்னு. அவன் அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கான், சால்வையெல்லாம் போட்டிருக்கான். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், போட்டோவும் காட்டுறேன். ஏன்னா நம்ம சேனல்ல இருந்து யாரும் தப்பவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. பார்க்கணும், அதாவது ரசிகர்களா தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவரா வந்து யாருமே ஏத்து கிடையாது. அவர் வந்து ரசிகர்களா பாக்குறதுக்கு பெண்களுமே போயிருக்காங்க. அவர் வந்து தலைவரா வந்து யாருமே இப்போ வரைக்கும் ஏத்து கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் எந்த கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீங்க. இது என்னோட ரொம்ப வேதனையோட சொல்றேன். பொதுமக்களுக்கு, அதாவது பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே, அதாவது வந்து நீங்க ஓப்பனா சொல்லுங்க, யாராவது வந்து தலைவரா அவரை வந்து ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைவரா ஏத்து கிடையாது. ஒரு ரசிகரா தான் போய் பார்க்க போறீங்க. உங்களுக்கு பார்க்க நினைச்சா டிவில பாருங்க, நேர்ல தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து. இவன் பேசினதை கேட்டா நமக்கே ஐயோ அப்படின்னு தோணுதுல. இறந்து போனாங்க, ஒத்துக்கிற, அது நமக்கு கஷ்டமான விஷயம், வருத்தமான விஷயம். ஆனா அவன் யாரு தெரியுமா? தளபதிய பத்தி தப்பா பேசுறான். அதாவது வந்தது எல்லாமே ரசிகர் கூட்டமா, யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா. ஆனா இவன் யாருன்னு உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணவா? இப்ப எக்ஸ்போஸ் பண்ற பாருங்க. பாத்துட்டீங்களா மக்களே, இவன் யாருன்னு? உண்மை என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதாவது இந்த இன்சிடென்ட்டை வச்சு மத்த கட்சியில என்ன பண்றாங்கன்னா, தாவேக்கா தொண்டர்களை, தாவேக்கா கட்சியை முடிச்சு உள்ளான்னு பாக்குறாங்க. அதுதான் இப்ப அவங்களோட நோக்கம். மீடியா அப்படித்தான். அந்த பழைய தலைமுறை, அப்புறம் 24/7 8 இன்னொன்று இருக்குமே, டோலிமர் நியூஸ், இவனுக்கு எல்லாம் அப்படித்தான் பண்றானுங்க. மீடியா சர்ச்சை ஒஸ்ட் பிஹேவியர் டே. ஆனா நம்ம பண்ண சர்வேல போலீஸ் தடியடினாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மக்களும் அதான் சொல்றாங்க. அதுல தடியடி நடந்தப்ப இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்னன்னு பாருங்க. இந்த சம்பவத்தப்ப நான் இங்கதான் இருந்தேன். 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க தான் எனக்கு. 2 பெண் குழந்தைகளோட அந்த சைட்ல நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன். எவ்வளவு தூரம் ஒரு காவல்துறை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமோ அந்த இதுக்கு நேற்று கொடுக்கல. பர்மிஷன் இந்த இடத்துல கொடுத்து மகாக்கூடிய தப்பு. இந்த ஜனதாக வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு உச்சக்கட்ட நடிகர் அவர் வராருன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு உண்டான இடத்த கேட்கறாங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது. ஒரு டிச்சு அந்த இடத்துல ஒரு இதுல ஒரு எது மூடல, அந்த இதுல வந்து அத்தனை பேர் உழவுறாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் உழவுறாங்க. அப்படி சைடுல தள்ளி விட்டு அப்படி இது பண்றாங்க. அவர் பஸ் வந்து நின்னது ஒண்ணுதான். வந்த உடனே போலீஸ்காரங்க லத்தியில 2 பேர் அடிச்சு எல்லாருமே சைடு வந்து அந்த சைடுல தள்ளி இருந்தா பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதுவுமே இல்லாம எல்லாம் கரெக்டா தான் இருந்தோம். நான் நைட்டு மரணத்தை கண்ணுல பாத்துட்டு போனாங்க. இதை வந்து உடனே வந்து நம்ம தளபதி இதை தப்பு, இது இந்த மாதிரி இடத்துல இது பண்ணாரு, அது பண்ணாரு சொல்றதுல பெஸ்ட். இதை முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் அதிகாரி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தது. அதனால அவர் உச்சகட்ட நடிகர்னா எல்லாத்துக்குமே தெரியும். கரூர்ல ரசிகர்னா அவருக்கு அதிகம். ஆனா அவர் சைடு பஸ் வந்து இந்த சைடு வருதுங்க நம்மளுக்கு. அதாவது வந்து கரூர் போற ஆப்போசிட்ல நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல
பஸ் இந்த சைடுல வந்திருக்கு. இந்த சைடு வரும்போது கும்பல் இந்த நேரத்தில் ரோட்டு கிட்ட தான் இருந்தாங்க. கிழவர சைடு மேவர சைடு ஒதுக்கி விட்டு இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. சைடுல தள்ளி விட்டத பிரச்சனை. வந்த உடனே அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரன் என்ன பண்ணா லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு இந்த கும்பல் பூரா சைடுல வந்துருச்சு. சைடுல வந்ததுதான் பிரச்சனையே. சைடுல வந்து எல்லா ஒண்ணும் பண்ண முடியல. பெண் பொம்பளைங்க எல்லாம் மூச்சு விட முடியாம அலவுறாங்க. அலற ஒவ்வொருத்தையும் மேல ஏறணும். அந்த சீட் அப்படியே உடையுது. மேல அவங்க உயிரை காப்பாத்திருக்க மேல ஏற சீட் உடைஞ்சு உழவு கீழே குழந்தைகளை வச்சு நாங்க மேல இப்படி தாங்கி பிடிக்கிற நிலைமையில நிக்கிறோம். இந்த மாதிரி இடத்த கொடுக்கலாமா? இப்ப மக்கள் உயிர் 35 உயிர் போயிருக்குன்னா அந்த உயிர் போனது காரணம் யாரு? வந்தவரா இல்லைங்க இந்த இடத்த கொடுத்த கவர்மெண்டா? அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். கேட்டீங்களா மக்களே? பாத்தீங்களா? போலீஸ் தடியடி தான் காரணமா? நிறைய பேர் கேட்பீங்க, நீ போட்ட வீடியோஸ் அதெல்லாம் ஃபேக் வீடியோ அப்படின்னு. பிரத்யோக வீடியோ இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நம்பாத பிரகஸ்பதிகளுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன். போலீஸ் தடியடி நடத்தின வீடியோ. அந்த இடத்துல தளபதியோட பேனர் ஃபுல்லாவே இருக்கும் கரூர் பிரச்சாரத்தை பத்தி. அப்பயாவது அதை பார்த்துட்டு நம்புங்கடா டேய். நேற்று கரூர் பிரச்சாரத்துல கலந்துட்டு ஒரு பையன் சொல்றான், பைக்கை உள்ள விடட போலீஸ் எங்களை ஏதோ ஹோட்டல் பின்னாடி பார்க் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். 6 டைம் ஆயிடுச்சு உள்ள விடல அப்படின்னு சொல்றான். அப்புறம் எப்படி ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள விட்டாங்கன்னு கேக்குறான். கரெக்டான கொஸ்டின் தானே? அதாவது கோயம்புத்தூர் போற ஆம்புலன்ஸ் அந்த ரோட இந்த பழியா விட்டானாம் போலீஸ். எதுக்கு இந்த போலீஸ்க்கு தேவையில்லாத வேலை? இது எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். நேற்று நாங்க இங்க தாங்க இருந்தோம். ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாம உள்ள வந்தாங்க. நாங்க முன்னாடி முனிப்போங்க தான் நின்று இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்ல போன ஆம்புலன்ஸ், அதாவது மக்கள் வண்டியோட 2 வீலர்ல வரவங்க உள்ள 2 வீலர் கொண்டு போய் கேரி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. 2 வீலர் வந்தவங்க உள்ள. ஆனா ஆம்புலன்ஸ் கோயம்புத்தூர் ரூட்ல போன ஆம்புலன்ஸ் திரும்பி எதுக்கு இதுக்குள்ள விடணும்? அங்க போயிருந்தாதான் மக்கள் யாரா இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனா போனவங்க வந்து நாங்க அங்கேயே தான் பாத்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க. கட்டி வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்க யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேரை கூட மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு. எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்காங்க. பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பொதுமக்களே வந்து ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன இதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மண்டிக்கிட்டு தான் உரிமை போயிடணும். எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நேரத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லை. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? உள்ள வந்திருக்கலாம் எல்லாருமே. கடைசியா உள்ள வராங்க. ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30 முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30 முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க. 8 அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாம் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சீங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வர. சமூக பிரச்சனையை தோலுரித்து காட்டுபவர் அண்ணன் சவுக்கு சங்கர். அவர் இந்த கரூர் நடந்த இன்சிடென்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற வேலைகளை திமுகவினரே அந்த கூட்டத்திற்குள் இருந்து கொண்டு செய்ய முடியும் சார். இப்போ இந்த கூட்டத்துக்கு இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் 108க்கு கால் பண்ணிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ஜெனியூன் காலா தான் சார் இருக்கும். கூப்பிட ஒரு திமுக காரரா அதிமுக காரரா உண்மையிலேயே நோயாளியான்றது நமக்கு தெரியாதுங்க சார். ஏனென்றால் இது ஒரு முறை நடந்துச்சுன்னா நம்ம இது வந்து வேணுக்குன்னு பண்றாங்கன்னு சொல்லலாம் சார். ஆனா எல்லா கூட்டங்களையும் ஆம்புலன்ஸ் வரும்போது இது வினோதமா இருக்குல்ல. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இவ்வளவு பேர் 5000 பேர் கூட்டத்தில் இருக்காங்க. கூட்டத்துக்கு நடுவில் போறதுக்கு எந்த ஓட்டுநர்களாக இருந்தாலும் தயங்குவார்கள். அந்த கூட்டத்தின் நடுவே அதை நீங்க மெனிவர் பண்ணி மருத்துவமனைக்கு போய் சேர்றதுக்கு மேலும் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எல்லாரும் கேட்கறதா அதாங்க, ஆம்புலன்ஸ் எதுக்கு அந்த கூட்டத்துல விட்டீங்க? அதான் பேரலல் ரோடு 2-3 இருக்கு. அந்த வழியா போலாமே. கரூர்ல பேரலல் ரோடுக்கா பஞ்சம். அதுல போனாலும் ஈஸியா நீங்க ஜிஹெச் போயிடலாமே. அதேதான் சவுக் சங்கர் அவரும் சொல்றாரு. அவர் சொல்றது நியாயம் தானே. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது தளபதி விஜய் அவர்களின் தப்பு கிடையாது. இடம் கொடுக்காத காவல்துறையும் அரசாங்கம் மேலேயும் தான் தப்பு இருக்குன்ட்டு அதை ஒருத்தர் எப்படி அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். இது வந்து குறுகலான ஏரியா. இதுல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? புரியுங்களா? இதே நான் தப்பானா சொல்லல. முதலமைச்சர் வந்தப்ப 3000 போலீஸ் இறக்குனாங்க. புரியுங்களா? அவுட்ல கொடுத்தாங்க. 15 நாளா போலீஸ் அங்க படுத்திருந்தாங்க. போலீஸோட கடமை என்னன்னு எனக்கு தெரியும். புரியுங்களா? இங்க இதுல எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும்? பாதிக்கப்பட்டவங்கள யாருமே காப்பாத்துறதுக்கு எந்த போலீஸும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து தவறான விஷயம். இதுல வந்து ஆம்புலன்ஸ் வர்றது கூட தேவையில்லாத 2 ஆம்புலன்ஸ் விட்டாங்க. இதுல உள்ளே வரக்கூடாது. மீட்டிங் நடக்குது, இவ்வளவு கும்பலா இருக்குது. வேணும்னே 2 ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. இதுல அவங்க அரசியலுக்கு, அவங்களோட அரசியலுக்கு எங்க உயிர் போயிருக்கு? மக்கள் எப்பயுமே முட்டாள் கிடையாதுங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, நிறைய அரசியல்வாதிக மக்கள் முட்டாள் ஈஸியா ஏமாத்திடலான்ட்டு. மக்கள்லாம் முட்டாளே கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எது எப்ப பண்ணணும், யாரு யாரு என்னென்ன வேலையெல்லாம் பண்றா, என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் பண்றாங்க. அது எல்லாமே மக்களுக்கு தெரியும்.
டிராகன் பட ஹீரோயின் இருக்காங்கல்ல காய்டு லோகர், அவங்க தளபதியை பத்தியும் தளபதி பாலிடிக்ஸ் பத்தியும், அதாவது தளபதி பசிக்குன்னு எத்தனை பேர்த்த இறையாக போறாங்கன்னு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து விஜய் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்ற குரல் எடுக்கிறது கவனிச்சிங்களா? திமுக சொன்னா தப்பாயிடும்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேசணும்னு அந்த நடிகை இந்த கையாடு லோகர். ஆனா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப காய்டு லோகர் சொன்னது எல்லாம் ஃபேக். அது யாரோ ஒரு விஷயம் தப்பா அவங்கள போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. காய்டு லோகர் போஸ்ட் மாதிரி ஃபேக் அவனுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சோம். அதோட ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்டு லோகர் அது நான் கிடையாது, அது ஃபேக்கான ஐடியில இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம பிக் பாஸ் ஓவியா இருக்காங்கல்ல, அவங்க வேணும்னே பேசியிருக்காங்கன்னு ஒரு அபிஷியல் ரூமர் வந்திருக்கு. அதை சவுப்பு சங்கர் அண்ணே சொல்லியிருக்காரு. அது இல்லாம நானும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஓவியாவோட இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்துல ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்டை ஓவியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரியில வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஓவியா தளபதி பத்தி டிவிகே பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அதோட ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? இவங்க இந்த மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் பண்றத ஸ்டோரி எடுத்து போடுறாங்கன்னா இவங்க பேசியிருக்காங்க தளபதியை பத்தி டிவிகே பத்தி தானே அர்த்தம். இப்பதான் ரீசெண்டா அவங்க பெரிய ஒரு பலான பிரச்சனையில மாட்டி இப்பதான் வெளியில வந்திருக்காங்க. அதெல்லாம் மேடத்துக்கு தெரியாது போல. இப்ப என்னன்னா, யாராவது ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா அவங்கள பேசியே ஃபேமஸ் ஆயிடலாம். இந்த ஃபேமஸ் இருக்க மாட்டாங்களே, சில நாள் முன்னாடி ஃபேமஸ் இருந்திருப்பாங்க, இப்ப அந்த ஃபேமஸா இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாங்கிறது ஒரு வழக்கமாவே எல்லாரும் வச்சிருக்காங்க. ஓவியா பேசினாங்கன்னு நான் நிரூபிச்சிட்டேன். இன்னொருத்தர் அதை பத்தி சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. பார்த்துட்டு அவரு என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்றது கரெக்டா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவியா விஜயை கைது செய்ய வேண்டும். ஏன் கள்ளச்சாராய சாவு நடந்த போது ஏன் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும்? ஓவியா பேசல தெரியுதா? இதெல்லாம் ஆர்கனைசேஷன் தெரியுதா? ஒரு துயர சம்பவம் நடந்த உடனே இதை பயன்படுத்திக்குவாங்க. புரியுதா? விஜய் மீது பிரஷர் மவுண்ட் பண்ணணும். இதை செய்வாங்க. இதான் அரசியல். இந்த வீடியோ வெறும் பார்ட் 1 தான் மக்களே. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நிறைய வரும். உண்மை என்னவோ அதை நான் கண்டிப்பா தோல் உரிச்சு காட்டுவேன். மக்கள் சில பேரு பொய்யா சொல்றத உடனே நம்பிடுறாங்க. சோசியல் மீடியால யாரோ எவனோ பேசினா அதை உண்மை நம்பிடுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மை எதுவோ அதை பார்த்துட்டு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. நம்மளோட ஃபன் ஃபேக்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் என்னால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பேச முடியும். உண்மை என்னவோ அதை உங்களுக்கு வெளிக்காட்ட முடியும். உங்களோட பேரையோ இல்ல உங்களோட சேனல் லிங்கையோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் சப்ஸ்கிரைப் பண்றேன். நன்றி மக்களே. அடுத்த பார்ட் 2ல சந்திப்போம்.